அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை பண்ணணும், மந்திரம் சொல்லணும், நம்பர் எழுதணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததும் நடக்கும். அதே போல் பணம் 24 மணி நேரமும் உங்களை தேடி தண்ணீர் போல் வர ஆரம்பிக்குங்க. ரொம்பவும் சூப்பரான ஒரு மேஜிக் ஸ்பெல்லை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ஒரு ரூபா கூட செலவு பண்ணணும்னு கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது. ஆனால் இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய மணி மேஜிக் ஸ்பெல்லை தான் பார்க்க போகிறோம். அது என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்றைக்கி நான் வீடியோவில் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் மந்திரம் சொல்லணும், நம்பர் எழுதணும், அதே போல் பூஜை பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் குளிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வைத்து இதை நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வேறு எதுவும் நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா, பணத்தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க பாருங்கள். அந்த பணத்தடைகள் முழுவதும் நீங்கிறதுக்கும் பணம் உங்களை தேடி வர்றதுக்கு, அதாவது என் கையில் ₹1 கூட பணம் தங்கலை, என்கிட்ட பணம் வரவே ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வை இது கொடுக்கும். அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, வெளியில் வேலை பார்த்தாலும் சரி, அதில் நல்ல ஒரு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும். எனி டைம் உங்கள் வீட்டில் பணம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மெத்தடு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சின்ன சின்ன விஷயங்கள் 24 மணி நேரத்திலே நடந்துடும். கொஞ்சம் பெரிய வேண்டுதலாக அதற்கான டைம் எடுத்துக்கும். சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி எக்ஸாம் எழுதுறீங்க, இன்றைக்கே ரிசல்ட் வராது இல்லையா, ஒரு மாதம் கழித்து ரிசல்ட் வரும். அப்போ நீங்கள் நல்லா ஆல் பாஸ் ஆகிருப்பீங்க, செம்டம் எடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பணம் தேவைப்படுது அப்படின்னாலும் இதை செய்யலாம். இன்றைக்கி 2 விதமான ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் கிச்சனில் தான் இதை நீங்கள் செய்ய போகிறீங்க. எல்லார் வீட்லேயுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது, அதாவது நம்ம பாத்திரத்தை விளக்குவோம் இல்லையா, ஸ்க்ரப்பர், அது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நீங்கள் விளக்கக்கூடிய ஸ்க்ரப்பர் இருக்க பாருங்கள், அதை கடையிலேருந்து ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. வீட்டில் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே பாத்திரத்தை விளக்கி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். அந்த ஸ்க்ரப்பரை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள், அதாவது இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த டாலர் சிம்பிளை அந்த ஸ்க்ரப்பரில் க்ரீன் கலர் பென்னால், மார்க்கர், ஸ்கெட்ச் பென் என்ன இருக்கோ அதால் எழுதிக்கோங்க. அந்த ஸ்க்ரப்பரை திருப்பி இப்போ இதில் ஒரு சிம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பணத்தையும் செல்வத்தையும் அபரிவிதமாக தரக்கூடியது. அது மட்டும் கிடையாதுங்க, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் முழுவதும் நீங்கக்கூடியது. ப்ரமோஷன், பிஸ்னஸில் நல்ல க்ரோத், அதாவது பிஸ்னஸ் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கும், அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் சாவிகள் திறக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவு அதிகரிக்கணும், பணம் உங்களை தேடி 24 மணி நேரமும் வரணும், அதே போல் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை முழுவதும் நீங்கி நல்ல ஒரு பண வரவையும் நல்ல எதிர்காலத்தையும், நம்ம வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய தடைகளை அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான ஒரு சிம்பிள். இதை தான் அந்த ஸ்க்ரப்பரில் நீங்கள் மார்க்கரால் எழுத போகிறீங்க. மார்க்கர், ஸ்கெட்ச் பென் இருந்தாலும் அதால் நீங்கள் எழுதலாம். வெளியில் தெரியணும்லாம் அவசியம் இல்லை. உங்கள் கண்ணுக்கு இதில் எப்படி இருக்கோ அதே போல் இதை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதாவது அந்த ஸ்க்ரப்பரில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள், அந்த ஸ்க்ரப்பரை திருப்பி இந்த மணி சிம்பிளை நீங்கள் அதில் வரைஞ்சிடுங்க. இப்படி வரைஞ்சி அந்த சிம்பிளை பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரப்பர் இருக்க பாருங்கள், அதை தண்ணியில் நனைச்சிடுங்க. நனைச்சி அதை உங்கள் கிச்சனில் ஏதாவது வடக்கு பக்கம் இல்லைன்னா கிழக்கு பக்கமாக ஏதாவது ஒரு பிளேட்டில் வச்சு அதை அந்த இடத்துல வச்சுடுங்க. வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை காயாமல் பார்த்துக்கோங்க. மாதம் முழுவதுமே, இப்போ இந்த மாதம் நீங்கள் எழுதிட்டீங்க, அது காஞ்சிடுச்சுன்னா திருப்பி அது மேலே தண்ணி ஊற்றிட்டே இருங்க. அது ஈரமாக தான் இருக்கணும், அது காயாமல் பார்த்துக்கோங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக நான் சொன்ன அனைத்து விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். பிஸ்னஸில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஆன்லைனில் பண்ணுறீங்க, சின்னதாக
ஒரு பொட்டி கடை வச்சுருக்கீங்க, இது போல் எது பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற தடைகள் விலகி நல்ல ஒரு க்ரோத் ஆகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். அதே போல் 24 மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரும். ஒரு மாதம் முழுவதுமே இல்லை, நீங்கள் எத்தனை மாதம் வேணாலும் வச்சுக்கலாம். அந்த ஸ்க்ரப்பர் கொஞ்சம் அழுக்காயிட்டு இல்லை கொஞ்சம் ரொம்ப வீணாக போயிட்டுனா அந்த ஸ்க்ரப்பரை ஏதாவது மண்ணுக்கு அடியில் போட்டு மூடி விட்டுட்டு திருப்பியும் அந்த ஸ்க்ரப்பர் எடுத்து நான் சொன்ன முறையில் இந்த 2 சிம்பிளையும் வரைஞ்சி அது மேலே தண்ணி ஊற்றி வச்சுட்டே வாங்க. நிச்சயம் நல்ல பலனை நீங்கள் கண்டிப்பாக காண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதுவரைக்குமே நிறைவேறாத எந்த ஒரு ஆசையும் நிறைவேறதுக்கு இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் எதுவுமே செய்ய வேணாங்க. உங்கள் வீட்டுக்கு வெளியிலையும் சரி, உங்கள் வீட்டு தோட்டத்தில் ஏதாவது மரம் இருந்தாலும் சரி, சப்போஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி, கோவிலில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பெரிய மரம், ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், இது போல் எந்த மரமாக இருந்தாலும் சரி, அந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மண்ணில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுட்டு வாங்க. இந்த நம்பரை எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிக்கோங்க. அதாவது இது எதற்கு வேண்டும் என்றாலும் செய்யலாம். எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணணும், இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும், விரைவில் திருமணமாகணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், பணவரவு ஏற்படணும், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு பணம் தேவைப்படுது, அந்த பணம் வேண்டும், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவாக இருக்குது, அது நீங்கள் வேண்டும். இது போல் எதற்கு வேண்டும் என்றாலும் நீங்கள் செய்யலாம். சொந்த வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், கார் வாங்கணும், இது போல் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விருப்பத்தை நீங்கள் மனசில் நினச்சிட்டு அந்த மரத்துக்கு கீழே மண் இருக்குது பாருங்கள், அந்த மண்ணில் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த நம்பரை தான் உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரலால் எழுதுறீங்க. எழுதும்போது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் 0012 அப்படின்ற அந்த மண்ணில் எழுதி அந்த மண்ணை சுற்றி உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரலால் ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதோ அது போல் நம்பரை எழுதி ஒரு ரவுண்டு சர்க்கிள் வரைஞ்சிட்டு நீங்கள் எங்கேயும் அதை திரும்பி பார்க்காம யாரிடமும் பேசாமல் வீட்டுக்கு வந்துடுங்க. இதை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். கண்டிப்பாக என்ன நினச்சி அந்த மரத்துக்கு கீழே இந்த நம்பரை எழுதுனீங்களோ அந்த ஒரு விஷயத்தை நிச்சயமாக நிறைவேற்றி தரும். சின்ன சின்ன வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும், கொஞ்சம் பெரிய வேண்டுதலும் நிறைவேறும். அதற்கான டைம் எடுத்துக்கும். இந்த நம்பரை மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மண்ணில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் மண் இருக்கக்கூடிய இடத்துல எழுதிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுங்க. யார்கிட்டையும் நீங்கள் பேச வேண்டாம். இது போல் நான் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். இதையும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் மனசில் என்ன நினச்சி எழுதுனீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. நான்வெஜ் சாப்பிட்டாலும் எழுதலாம், மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக எழுதலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேண்டும் என்றாலும் எழுதலாம். அதே போல் இந்த வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க இல்லை வெளியில் இருக்கீங்க, அங்கே உங்களுக்கு கண்ணில் மரம் தென்பட்டால் அந்த மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த மண் இருக்குது பாருங்கள், அதுலேயுமே நீங்கள் எழுதலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு அற்புதமான மேஜிக் ஸ்பெல்லை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும், நல்லதே நடக்கும். நன்றி.